அணைய திறந்து விட்டா வேகமா வர தண்ணி மாதிரி வேகமா உருண்டு வர இந்த பால் எல்லாம் அங்க இருக்க பள்ளத்துல விழுந்துராம அந்த பக்கத்துக்கு அந்த பிரிட்ஜை வச்சு எத்தனை பாலை கொண்டு போறன்றதாங்க இந்த கேம். கொட்டி விட்ட 50 பால்ல 9 பால தாங்க என்னால பிடிக்க முடிஞ்சிச்சு. அதுலயும் ஒருத்த மட்டும் வருவானான்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டான். அவனை வர வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. இப்போ பாப்பாவும் அப்பாவும் விளையாட போகிற கேம் பேர் பேலன்சிங் பால். அங்கே பாலை வச்சுட்டு பால் வந்து ரோல் ஆக்கியில் வந்துகிட்டே இருக்குங்க. அது வெளியே விழுந்துடாமல் லெஃப்ட் ரைட்டுன்னு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கரெக்டாக கொண்டு வந்து அந்த ஹோலில் போட்டுருந்துங்க. நாங்கள் போட்டுட்டோம். இந்த கேம் செம ஜாலியாக இருந்துச்சுங்க. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டேன். நாய் குலைக்குது. இப்போ என்ன பண்ணுறது? மாமா ஃபோனை நாய்கிட்ட கொடுங்க. என்னப்பா வீட்டுக்குள்ளே அனுப்பலாமா? நம்மளால தான். அனுப்பு போங்க போங்க. செல்லம், அப்பா உள்ள ஏதோ முக்கியமான வேலையா இருக்காரு. நீ போய் டிஸ்டர்ப் பண்ணிடாத, சரியா? சரிம்மா. அப்படி என்ன முக்கியமான வேலை? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டேவுக்கு சர்ப்ரைஸா கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேக்ல ஹாப்பி பர்த்டே அப்பான்னு வேற எழுதிருக்குங்க. சர்ப்ரைஸா பாப்பா கதை திறந்து என்கிட்ட கொடுக்க எனக்கு செம சந்தோஷமாவும் இருந்துச்சுங்க. எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து கேக்க உப்புன்னு ஊத்திட்டு கத்திரிக்கோலை வச்சு கட்டுன்னு கட் பண்ணிட்டு கேக் எடுத்து அப்பாவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று பாப்பா ஊட்டி பாப்பாவும் லாஸ்ட்ல சாப்பிட்டு செம ஹாப்பியா போச்சுங்க இந்த பர்த்டே. சகானா குட்டி இந்த வருஷம் ஸ்கூல்ல நடந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்துக்கு இந்த ட்ரெஸ்ல தாங்க போயிருந்தது. பாப்பா இது வரைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவோட வேடம், வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அம்மையாரோட வேடம், மகாகவி பாரதியார் ஐயாவோட வேடம்லாம் போட்டிருக்காங்க. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இப்போ பாப்பா ஏறி ஓட்ட போற வண்டியை ATV ஆல் டெரைன் வெஹிக்கல்னு சொல்றாங்க. அதாவது அனைத்து நிலப்பரப்புகள்லையும் ஓட்டக்கூடிய வண்டியாங்க. ஆனா இது நம்ம இந்தியாவில் ரோட்ல ஓட்டுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்குங்க. இது மாதிரி ட்ராக்ல வேணா ஓட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு 4 சக்கர பைக் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, ஒரு பேப்பர் கப்பில் ஃபுல்லாக வேக்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டு அது கூட சோப்பு என்ன கலரில் வரணுன்றதுக்கு ஒரு லிக்யூடும் அது என்ன வாசத்தில் இருக்கணுன்றதுக்கு ஒரு லிக்யூடும் கலக்குறாங்க. மூணுத்தையும் நல்லா கலக்கிட்டு மோல்டில் ஊற்ற வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுட சோப்பு ரெடியாக இருக்குங்க. பாப்பா கார் ஷேப்லையும் பஸ் ஷேப்லையும் சோப்பு செஞ்சிருந்துச்சிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. மாமா உள்ள வந்து பாருங்க பாப்பா யார் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு. அப்படி யார் கூட விளையாண்டுட்டு இருக்கு? கலர் பேப்பரில் கிளி. வாவ். கீழே டைனோசரு, ஃப்ராகு, டார்டாய்ஸு. சலாம் சூப்பரா. பொங்கல்னாவே விளையாட்டு போட்டி இருக்குங்க. யாரும் கதவு தடுக்காதீங்க, அவ அங்கே நிக்கிட்டோம். அக்கா ஊர் சுத்திட்டு வந்துட்டக்கா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. கதவை திறக்கா. மச்சான் அந்த டிவி ஓட மாட்டேங்குது. அது என்னன்னு பாருங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. அக்கா அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வா. இந்தடா தம்பி. அக்கா இப்போ போடுக்கா டிவியை. டே தம்பி, என்னடா டிவி சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது? ஃபேன் ஓடுதா? ஆமா சமாளிப்போம். அக்கா இனிமே மாமா கிட்ட தான் ஃபேன் சுவிட்ச்னு சொல்லிடு. அப்ப டிவி சுவிட்ச் எதுடா? அதை தான்க்கா தேடி போயிட்டு இருக்கேன்.